ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஈஸியான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது. டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 4 பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சின்னதாக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு சேர்க்க மாட்டாங்க ரோட்டு கடைகளில். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இல்லைன்னா பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக 2 துண்டு பட்டை, சின்னதாக கல்பாசி, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நம்மளுக்கு தக்காளி குழைந்து வரணுங்கிறது இல்லை, நம்மளுக்கு வெந்தால் மட்டும் போதும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு இதை ஒரு 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு அதோட பச்சை வாசனை போகும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு மணக்கிற மாதிரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புதினா இலை தூவி கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.